ஹாய் ரைடர்ஸ். ஓகே, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்ட்டு. ஸோ இந்த கோன் கிளாசிக் ஹேண்டில் பார் மாற்றி நான் கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டிட்டேன். ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இது எடிட் பண்ணி போகிறதுக்கு டைம் இல்லாதனால நான் இவ்வளோ நாள் போடல. ஸோ இது இன்றைக்கி ஏன்னா ரொம்ப நாள் இது பண்ண வேண்டாம், இது யாருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கி இதை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம வர்தான்சி ஹேண்டில் பார் தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே இப்போது கொஞ்ச நாள் ஓட்ட வந்து கொஞ்சம் லாங் டூரிங்க்கெலாம் கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதை தான் யூடியூப்பில் நம்ம சர்ச் பண்ணும்போது கோன் கிளாசிக் ஹேண்டில் பார் வந்து ஒரு சில பேர் இன்ஸ்டால் பண்ணி வீடியோ பார்த்துருந்தேன். பட் இது வந்து ரீபான்கோ இல்லை புல்லட்கோ பண்ணல. அது என்ன மீட்டியர் பைக்குக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருந்தேன் நான். பட் ஆனால் வந்து தமிழில் வந்து இது வரைக்கும் யாரும் வீடியோஸ் போடல. ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட் டைமாக பண்ணுறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் எல்லாமே பார்ட் நம்பர் முதற்கொண்டு எப்படி பண்ணணும், எதை ரிமூவ் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் மாற்றுற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஏன்னா அந்த மீட்டியரில் ஹேண்டில் பார் மாற்றின ஒரு நார்த் இந்தியன் மாற்றிருந்தார். ஸோ அந்த வீடியோவில் என்னென்னா அடிஷ்னலாக ட்ரில் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சுவிட்ச் கியர் இருக்கும் இல்லையா, அந்த சுவிட்ச் கியருக்கு வந்து ஹோல்ஸ் மேட்ச் ஆகல, அதனால ட்ரில் போடுற மாதிரி அவர் காமிச்சிருந்தார். பட் நானும் அப்படி தான் ட்ரில் போடுற வேலை இருக்கும் அப்படின்னு நினச்சி இதை ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இது டைரக்ட் ஃபிட்டு தான், எந்த ஒரு ட்ரில்லிங்குமே தேவைப்படல. இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் 2 பண்ண வேண்டியது என்னென்னா, ஒன்று கிளச் கேபிள், கோன் கிளாசிக்கோட கிளச் கேபிள் நம்ம வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்டு டிஸ்க் பிரேக் கேபிள் வருது இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் ரீரூட் பண்ணணும். இதுதான் வந்து 2 மேஜர் நம்ம பண்ண வேண்டியது. ஸோ நான் வந்து இது நான் போகும்போதே வந்து நான் வாங்கிட்டே போயிட்டேன். ஹேண்டில் பார் இன்க்ளூடிங் அந்த கிளச் கேபிள்லாம் வாங்கிட்டே வந்துட்டேன். ஸோ அதனால் நமக்கு திரும்பவும் கடைக்கு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கண்டிப்பாக கிளச் கேபிள் எட்டாது. இது ஹேண்டில் பார் ரொம்ப ஹைட்டான ஹேண்டில் பார்ன்றதுனால கிளச் கேபிள், பழைய கிளச் கேபிள் வந்து கண்டிப்பாக அது செட் ஆகாது. அதனால் நான் வாங்கிட்டே போயிட்டேன் ஷோரூம்லேருந்து. இது நான் எங்கே வந்து மாற்றிருந்தேன் அப்படின்னா, TN11 பைக்கர்ஸில் தான் நான் மாற்றிருந்தேன். நம்ம அறிவு ப்ரோ தான் அதை வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. நான் இதுவுமே ஒரு 2-3 இடத்துல விசாரித்தேன், இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னும் போது நிறைய பேர் இது வந்து பண்ணுறதுக்கு வந்து யாரும் முன் வரல. ஏன் அதை ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் இவர்கிட்ட வரும்போது அறிவு ப்ரோ வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக எனக்கு சொன்னார், பண்ணிக்கலாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்ததுனால நான் அவர்கிட்ட நான் இது பண்ண சொல்லி கொடுத்தேன். எனக்கு வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அவ்வளோ பொறுமையாக, அவ்வளோ நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ நீங்கள் வீடியோவில் 1 by 1 நீங்கள் பார்ப்பீங்க. அதை எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக எப்படியாவது ட்ரை பண்ணி அதை பண்ணிடணும். ஸோ அந்த ஒரு முயற்சியில் தான் பண்ணுவேன். சப்போஸ் நம்ம போகிற மெக்கானிக் வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு திங்க் பண்ண தோணும். நம்ம போய் ஒரு மெக்கானிக்கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, பாசிபிள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்மளுக்கே வந்து ஐயோ நம்ம தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தாட் வந்துடக்கூடாது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் இது மாற்றணும் அப்படின்ற முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப் வீடியோஸில் சர்ச் பண்ணி இது வந்து பண்ணலாமா, இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுமா, என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற நிறைய ஒரு டவுட் இருந்து இது ரொம்ப நாளாக நான் மாற்றணும்னு யோசித்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரொம்ப வந்து ஒரு இல்லை கடைசியாக இது ஃபைனலாக ஒரு ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் இது வாங்கிட்டே வந்தேன். ஸோ எப்படி இருந்தாலும் இதை நம்ம பண்ணிடணும், ஏன்னா வந்து முடியாது அப்படின்ற இது நம்ம இதில் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய மாடிஃபிகேஷன் வந்து அது மாதிரி தான் நிறைய இடத்துல முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதுதான் வந்து நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருப்பேன். அதை நான் பண்ணியும் முடிச்சு காமிப்பேன். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஹேண்டில் பார் வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ரைட் சைடு சுவிட்ச் கியருமே வந்து ட்ரில் போடலை, அப்படியே செட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைட்லேயும் வந்து செக் பண்ணிடலாம்.
ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பிரேக் லிவர் சொன்னேன் இல்லையா, பிரேக் கேபிள் வந்து ரீரூட் பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த கேபிள் தான் லூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த பிரேக் கேபிள் எடுக்கணுன்னா எல்லாமே என்டையர் அந்த பேக் சீட்டு டேங்க்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். இப்போது அந்த வேலை தான் போயிட்டுருக்கு. டேங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கேபிளை வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு போகும். ஸோ அதை ஃபுல்லாகவே என்டையராக ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதை ரீரூட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வருவார். நீங்கள் பாருங்கள். சப்போஸ் உங்கள் நியர்பை மெக்கானிக் வந்து இல்லை இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது நீங்கள் இந்த வீடியோ காமிச்சு கூட பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு ஐடியா வரும், அப்போ இது பாசிபிள் தான் அப்படின்ற மாதிரி. ஓகே, டேங்க் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் கேபிள் ரிமூவ் பண்ணிட்டாரு. ஸோ ஆயில் அது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் லீக் ஆகுது. இதை நான் ஃபைனலாக சொல்கிறேன். அதுக்கும் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி எல்லா மெக்கானிக்கும் இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியாது. அது ஃபைனலாக நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இப்போ அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த கேபிள் தான் வந்து இப்படி இந்த பக்கம் வந்துட்டு ரைட் சைடில் போகுது. அதாவது லெஃப்ட் சைடு ஹெட்லைட்டுக்கு உள்ளே போயிட்டு அந்த பக்கம் போவோம். நம்ம அதை அப்படியே வெளியே எடுத்துகிட்டு இந்த பக்கம் ரைட் சைட்லேயே போட போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து கேபிள் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இதை பார்த்துட்ருக்குறீங்க இப்போது. அந்த கேபிளை தான் நம்ம வெளியே எடுத்து இந்த பக்கம் ரீரூட் பண்ணணும். ஸோ இது வெளியே எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ரொம்ப அது ஸ்பேஸ் இல்லை உள்ள. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே எடுத்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வரும். நம்ம அதெல்லாம் தாண்டி தான் இந்த மாதிரி வேலையை பண்ணி ஆகணும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஏன்னா நம்ம இது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்தா தான் வந்து கண்டிப்பாக இது எப்படி பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டி கிடைக்கும். அப்படின்றதுக்காக நான் இது ஃபுல் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இது நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் போட்டேன். ஸோ அதுலேயே ஒரு சில பேர் வந்து எப்படி ரீரூட் பண்ணீங்க அப்படின்ற டவுட்லாம் கேட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷார்ட் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன். மாற்றணும் அப்படின்ற ஐடியா இருக்கவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது டேமேஜும் ஆகாமல் பண்ணணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கேபிள் டேமேஜ் ஆச்சுன்னா என்டையராக மாற்றுற மாதிரி ஆகிடும். அந்த கேபிள் மாற்றணுமான்னு கேட்டால் இல்லைங்க வேணாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டார் அவர். ஸோ அதனால் அதே கேபிளே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. அந்த மாதிரி ஆக்சிலேட்டர் கேபிளுமே வந்து மாற்றணுமா வாங்கிட்டு வரணுமான்னு கேட்கும்போது இல்லைங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஏன்னா அந்த கேபிள் வந்து ரொம்ப லென்த்தாகவே இருந்தது. ஸோ அந்த கேபிளுமே மாற்றலை, ஆக்சிலேட்டர் கேபிளும் மாற்றலை. ஓகே, ஒரு வழியாக வந்து வெளியே எடுத்தாச்சு இந்த கேபிளை. ஸோ இப்போ என்னென்னா இப்போ போட்டிருக்கோம் பாருங்கள், ரைட் சைட்லேயே வந்துடும் அது. அந்த பக்கம் ஹெட்லைட்டுக்கு அந்த சைடு போயிட்டு வராமல் இப்படியே ரைட் சைடில் போகிற மாதிரி கேபிளை ரீரூட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து ப்ராப்பராக ரீரூட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அங்கே ஒரு நட் இருக்கும், அதில் வந்து வச்சு டைட் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்ட்டு. ஸோ இப்படி இருந்தால் தான் வந்து நம்ம ஹேண்டில் பார் திருப்பும்போது ரொம்ப டைட்டாக இல்லாமல் இருக்கும். ஓகே பாருங்கள், கேபிள் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது இன்னும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு விஷயமும் பார்த்து பொறுமையாக பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதுதான், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கிளட்ச் கேபிளோட பார்ட் நம்பர் பாஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ இந்த சுவிட்சு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு தான் நம்ம ட்ரில் போடணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லேயே இருந்தது. பட் அதுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படாது. ஸோ பாருங்கள் கேபிள் வந்து எவ்வளோ சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதாவது ஓஇஎம் எக்ஸிஸ்டிங் கேபிளுக்கும் இந்த கோன் கிளாசிக்கோட கிளச் கேபிளுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இப்போ பார்த்தீங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஆக்சிலேட்டர் கேபிள் தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேபிள் நம்ம மாற்றலை, அது எக்ஸிஸ்டிங் கேபிள் தான் அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது கிளச் கேபிள் தான் பண்ணிகிட்ருக்காங்க. கிளச்சுமே வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது, டைட்டாக இல்லை. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு 2 சுவிட்சுமே வந்து வித்தவுட் ட்ரில்லிங் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுவும் வந்து நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். ட்ரில் போடணுன்னா ரொம்ப கஷ்டம். அந்த எஸ்எஸ்ல வந்து ட்ரில் கரெக்டாக போட்டு அந்த ஸ்க்ரூ வந்து அதில் மேட்ச் ஆகி ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஸோ நமக்கு இது டைரக்ட் ஃபிட்டுன்னும் போது அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகே, இப்போது பிரேக் கேபிள், ஃப்ரண்ட்டு பிரேக் கேபிள் ரீரூட் பண்ணியாச்சு, கிளச் கேபிள் மாற்றியாச்சு. ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து மாற்ற வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அதனால் அது மாற்ற தேவையில்லை. திரும்பவும் வந்து வேலை முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் டேங்க்கெல்லாம் திரும்ப ஃபிக்ஸ் பண்ணி சீட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில், இந்த கோன் கிளாஸுக்கு ஹேண்டில் பார் மாட்டியே வந்து 1 மாதத்துக்கு மேலே நான் இவ்வளோ நாள் ஓட்டின வரைக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையாக சொல்லணுன்னா வந்து டூரிங்கும் சரி, நம்ம சிட்டிக்குள்ளேயும் சரி. இப்போ ஏன்னா ஒரு சில டால் ஹேண்டில் பார் ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்ம டிராஃபிக்கில் வந்து கட் அடித்து ஓட்டுறதுக்கெலாம் வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எக்ஸிஸ்டிங் அந்த வர்தாஞ்சி ஹேண்டில் பாரில் எப்படி நம்ம வந்து டக்கு டக்குன்னு வளைச்சி ஓட்டுவோமோ அந்த மாதிரி இது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் கேட்டால் அதை விட எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இந்த கார்னரிங்லேயும் சரி, டிராஃபிக்கில் ஓட்டும்போதும் சரி, டூரிங்லேயும் சரி, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். மொத்த காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் வந்து ஒரு 1500, கிளச் கேபிள் வந்து ஒரு 460, லேபர் வந்து ஒரு 350 500 ஞாபகம் இல்லை எனக்கு. அது ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு 500ன்னு வச்சுட்டா கூட 2000 அரௌண்ட் வந்து 2500லேருந்து ஒரு 3000 ஆகும். ஸோ நீங்கள் இது செலவு பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா கண்டிப்பாக இது ஒர்த்து தான். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் ரொம்ப லாங் டூரிங் போவேன்னா இது கண்டிப்பாக வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, நான் ஃபேமிலியாக பையனை உட்கார வச்சுட்டு போகும்போது இது ஹேண்டில் பார் ஹைட்டுன்றதுனால ஃபஸ்ட்டு அந்த வருதாஞ்சிலையும் சரி, அதுக்கு முன்னாடி அது ரொம்ப கஷ்டம். நான் ஹேண்டில் பார் திருப்பும்போது என்னோடய பையனுக்கு காலில் இடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஹேண்டில் பார் ரொம்ப டாலாக இருக்கிறதுனால நான் திருப்பும்போது கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. அதுவும் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றதுனால தான் நான் வந்து இதை மாற்றுறதுக்கே முடிவு பண்ணேன். ஓகே காய்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன் வீடியோ, டூர் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வைசர் பற்றி இருக்குது, நக்கிள் கார்ட் பற்றி இருக்குது, நான் என்னென்ன மாடிஃபை பண்ணணும் எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க மிரர் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் மீட்டியரோட மிரரு. ஏன்னா எக்ஸிஸ்டிங் மிரர் வந்து ரொம்ப வைப்ரேட் ஆகும். ஸோ நான் அதையும் மாற்றிருக்கேன். இது வைப்ரேட்டே ஆகலை அப்படின்னு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓகே தான். நம்ம அதை மாற்றுற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இன்னொரு ஹிண்ட்டு கொடுக்குறேன் நான்.
இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து நான் ஃப்யூச்சரில் நான் இப்போ வந்து ஸ்லிப்பர் அசிஸ்ட் கிளச் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வர்ற ஹண்டரில் மீட்டியரில் இப்போ வர்ற வண்டிகள் எல்லாமே வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டிங்காகவே வந்து அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாம் அதையும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிரேக் ஆயில் லீக் ஆச்சு. ஸோ அதுக்கும் வந்து கடைசியாக நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, ஸோ இதுதான் நம்ம வந்து எல்லா மெக்கானிக்கும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்றது டவுட்டு தான். ஒரு சின்ன ஆயில் லீக் தானே ஆச்சு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லி மாட்டி கொடுத்துட்டு போகிறதுக்கு வந்து அவருக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. பட் இருந்தாலும் இல்லைங்க, அது நான் ஃபுல்லாக வந்து ப்ளீடிங் பண்ணிவிட்டு அதெல்லாம் எல்லா ஆயிலையும் எடுத்துட்டு திரும்ப ஆயிலை ஃபில் பண்ணி இதுக்கு தான் வந்து அவருக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. ஸோ அதனால தான் சொன்னேன், ப்ரொஃபஷ்னல் எல்லாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணலாம். நீங்கள் ஹேண்டில் பாரும் கேபிளும் மட்டும் வாங்கிட்டு போனால் போதும். பட் அவரோட அவைலபிலிட்டி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஃபைனலாக பார்த்துட்ருக்கீங்க எப்படி அவுட்புட் வந்திருக்கு அப்படின்றது. நான் மாட்டின டைமில் வந்து இந்த நக்கிள் கார்டு அப்போ ஃபிக்ஸ் பண்ண முடியல, செட் ஆகலை. ஸோ நான் அதுக்கப்புறம் நானாக வந்து வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி தான் இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இது வந்து எனக்கு பிடிச்சதுனால தான் மாட்டியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு போட வேணாம் அப்படின்னு தான் இருந்தேன். பட் நக்கிள் கார்டு ஒரு சேஃப்டின்றதுனால கண்டிப்பாக நான் அதை போட்டிருக்கேன். ஏன் இந்த நக்கிள் கார்டு நான் திரும்ப ஃபிக்ஸ் பண்ணேன்னா, நான் வந்து ஒரு வாட்டி கீழே விழுந்திருக்கேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லிவரோ ஹேண்டில் பாரோ எதுவுமே டேமேஜ் ஆகலை. இந்த நக்கிள் கார்டு தான் வந்து ஒரு வாட்டி சேவ் ஆச்சு. லைட்டாக ஸ்க்ராட்ச் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு. இன்னொன்று விண்ட் ப்ரொடக்ஷனும் இதில் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் இதை நான் திரும்ப ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி, தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, இன்னமும் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.